இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகுவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கால் வந்து ஈரானுடைய சுப்ரீம் லீடரை வந்து கொலை செய்து விட்டால் ஈரானில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வரும், ஒரு கலகம் வரும். அங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு எதிரான அதிருப்தியாளர்கள், கலகக்காரர்கள் வந்து வெளியே வருவாங்க. அவர்களுடைய அரசாங்கம் அமைந்து விட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு பிறகு ஈரானை வந்து நமது கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து இஸ்ரேல் வந்து கருதுகிறது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் தொடுத்த பிறகும், அமெரிக்கா வந்து மறைமுகமாக அதற்கு உதவி செய்த பிறகும், இப்போது அமெரிக்காவே தாக்கப் போகுது என்ற செய்தி வந்த பிறகும், ஈரானிய மக்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராகத்தான் அவர்கள் அங்கே தெஹ்ரானில் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. தெஹ்ரான்லேருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வெளியேறினாலும் இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே தான் வந்து தங்கியிருக்கிறாங்க. அதன் பிறகு வந்து தெஹ்ரானில் இருக்கக்கூடிய சிவிலியன் டார்கெட்டெல்லாம் வந்து இஸ்ரேல் வந்து தாக்கி இருக்குது.